ஸ்டூடண்ட் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எங்க மத்தவங்க ஆளா காணோம் சார் நாங்களும் அவங்க வீட்ல இருக்கிறோம், என்கிட்ட கேக்குறீங்க? கூட கூட பேசக்கூடாது, சாருக்கு மரியாதை கொடுங்க. டேய் என்னடா சாரை கூட கூட பேசி வெறுப்பேத்துறா? உடனே வந்துருவானுங்களே, நானடா தப்பா கேட்டேன். டேய் அவனா சொன்னா கேட்கவா போறான், அவங்ககிட்ட போய் பேசினுக்குற. சார் நீங்க பாடம் எடுங்க சார். நான் பிறந்த இடம் எது? ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒன்று தனியார் ஹாஸ்பிட்டல், ஒன்று வீடு. டேய் என்னடா கேள்வி கேட்கறாரு? இவர் பிறந்த இடத்த தெரிஞ்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? அது ஏதோ பைத்தியம் மாரி பேசினுக்குது. டேய் நீ என்ன சொல்லு. நான் எதனா பேசினா தான் கத்துறீங்களே. சரி கத்த மாட்டேன் சொல்லு. சொல்லுங்க, யாருக்கு ஆன்சர் தெரியும் சொல்லுங்க. மூஞ்ச பார்த்தாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து தூக்கின்னு வந்த மொத்தம் இது. சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தப்பு. அப்ப தனியார் ஹாஸ்பிட்டலா சார்? தப்பு. அப்ப வீடு கரெக்டா சொல்லிட்டோம் பாருங்க சார். அதுவும் தப்பு. அப்படியே கல்யாணா மண்டி போட்டுட்டு போயிடுறான். 3 ஆன்சர் தானே சொன்னேன், அதுக்கு மேல நான் பதில் சொன்னேன். எங்க அப்பா மாம்பழம் திருடி போயிட்டு மாட்டுக்கொட்டையில ஒழிஞ்சுக்கினாங்க, நான் அங்கேயே பிறந்துட்டேன். கீஞ்சிச்சு போ, செம வரலாறு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, இதான் உன் பொண்ணா? ஆமா சார், 12வதுல ஃபெயில் ஆயிட்டா சார், படிப்பே ஏற மாட்டேது சார். அதுக்கு தான்மா நான் டுட்டோரியல் வச்சுக்கிறேன். சார் எப்படியாவது இவளை 12வது பாஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். அம்மா நம்ம அதுக்குள்ள கல்யாணம். ஏய் நீ தூக்கத்துல அப்பப்ப என்ன கல்யாணம் பண்ண வைன்னு புலம்புற தெரியுமா உனக்கு? அப்படியா? நான் சொல்றேன், நாம சொல்றேன். கம்முனரு சார், இவளை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருங்க சார், எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்குது. உன் பேர் என்னம்மா? ஜலதோஷம். அது என்னம்மா ஜலதோஷம் பேரு? சார் இவ பிறந்ததுக்கு அப்புறம் வெறும் ஜலதோஷமா இருந்துட்டே இருந்தது. அப்புறம் பேர் வைக்கும் போது சக்கரை தண்ணி ஊத்தணும் பாருங்க, அப்ப தும்பிட்டா ஏன் ஜலதோஷம் கம்முனு இருக்கணும் பாருங்க, அதே பேராயிட்டு. நல்ல வரலாறு. உக்காருமா. நான் சார் நம்ம கிளாஸ்க்கு முதல்ல ஒரு பொண்ணு வருதா. கம்முனு போய் உக்காருமா. போய் உக்காரடி, அடுத்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிடணும், அதுலதான் என் கௌரவமே இருக்குது. வா வா உட்காரியா? டேய் நோறா. டேய் நான் என்ன நோர் சொல்ற? ஜலதோஷம் வா, இப்படி வந்து உட்காரு வா. நான் சோக்கா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கனா? உன் பேர் சூப்பரா இருக்குது. டான்ஸ். உன் பேர் என்ன? மாவு கட்டு. மாவு கட்டா? என்ன சொல்றா? எங்க அம்மா இட்லி மாவு இருக்குதா, நான் பொட்டலம் கட்டுனா எல்லாரும் என்ன மாவு கட்டுன்ட்டாங்க. வாவ் நைஸ். ஏய் பசங்க கூட எல்லாம் அதிகமா பேசாத, சார் சொல்றத கேளு. சரிம்மா நீ போம்மா. எல்லா மாவும் இப்படிதான், நீ பெருசா எடுத்துக்காத. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார் அவளை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருங்க சார், எங்க குடும்ப கௌரவமே உங்க கையில தான் சார் இருக்குது. நான் வரேன் சார். புரிஞ்சு தெரிஞ்சு ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? சார் பாடம் சொல்லி தருவீங்கன்னு பார்த்தா பிறந்ததை தான் சொல்லி தரீங்க. இதுக்கெல்லாம் எப்படி சார் எங்களை பாஸ் பண்ணுவாங்க? அதெல்லாம் நான் மேல எடுத்து சொல்லி பாஸ் பண்ண வைப்பேன். நீங்க கம்முன்னு இருக்கணும். எப்போ என்ன உடுப்பா, கையா இருப்பா. வாடா. என்னப்பா, என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளா இடுப்பு பிரச்சனை சார், கொஞ்சம் சொந்து விடான் சார். சும்மாவே இருந்தாலும் தொல்லை விடுறான் சார். என்ன திமிரு பேச்சு? சார் இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, ஒழுங்கா படிக்க வச்சு பாஸ் பண்ணி கொடுங்க. டே காந்தா, நான் நீ வந்துட்டியா? அட நாதாரியா, இங்க தாங்கிறியா? உன்னை பார்த்து நான் எழுதி தானே நான் ஃபெயில் ஆயிட்டேன். அல விடு மச்சியா, வா நல்ல வாத்தியார் தாங்குறாரு, எப்படின்னா பாஸ் பண்ணி விடுறான்னு. சார் ஊருக்குள்ள தலையே காட்ட முடியல சார். உன் புள்ள பயிலுன்னு சொல்றான் சார், எப்படியாவது பாஸ் பண்ணி கொடுத்துரு சார். நான் பாத்துக்கிறேன்பா. ஏய் ஸ்கூல்ல தெரியுமா, இங்க தெரிய முடியாது. ஒழுங்கா நடந்துக்கோ. நடந்துக்கிறேன். ஏய் என்னடா வாஜர் நெக்கில பேசுறா? இங்க பாரு, 3 அடி வச்சிட்ட, 3 மணி ராத்திரி இருந்து தலைகாணி வச்சு தலையை அமுக்கிடுவேன். என்ன சொல்ற? நீ அமுக்குனாலும் அமுக்குவ சார். இவனை பாத்துக்க, நான் வரேன். ஏய் போய் உக்காரா. சார் நெக்கலானா பேசினு இருக்காதீங்க, எங்க அப்பா கைத்து மேலே வைப்பேன். நீ போ. யார் இந்த பொண்ணு? மஞ்சா சுடிதாரியா? நான் 96 பாடு ஹீரோனியா? டே காந்தா, அது யாரு? நான் டக்குன்னு வந்து பேச்ச போடுறா. எப்பா உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போது எனக்கு ஒரு தோசை கிடைக்காம போயிடா. மூணு பத்தே இதுக்கு முன்னாள்ப்பா யாருன்னு சொல்றான், அவனுக்கு போய் முத்தம் கொடுக்க போறா. சைலன்ஸ். இங்க என்ன நடக்குதுங்க? சார் சொன்னா போதுமா இல்ல செஞ்சு காட்டணுமா சார்? செஞ்சு காட்டுங்க, அப்பதான் கிளியரா புரியும். டேய் சாரே சொல்றாரு, அப்ப என்ன இருக்குது? ஏய் என்ன முத்தம் கொடுக்க வர? இப்படிதான் இந்த பொண்ணு வந்து அவனுக்கு முத்தம் கொடுக்க போச்சா, அவன் வந்து ஏன் ஆளே நீ ஏன் குடுக்குறன்னு கேட்டான். அப்படியா கதை? சரி நான் பாத்துக்கிறேன். நல்லா பாத்துப்ப. ஒரு பாடம் கூட ஒழுங்கா நடத்தல சார். எப்ப சார் பாடம் நடத்தீங்களா? போய் உக்காரா, நட்டுறேன். டே காந்தா, நான் 10 சொல்லிட்டேன், அது யாருன்னு சும்மா கை பூச்சி வலிச்சுன்னு இருக்காத. டேய் மாவு கட்டு, என்ன இருந்தாலும் டெய்லியும் உங்க வீட்டுல 2 மாவு வாங்குறது நான் தான். இதுக்கே இப்படி சலிச்சுக்கிறியா? அதுக்காக யாருக்கிட்ட பேசுவ நீ? சப்போஸ் 4 பின்ன கல்யாணம் ஆயிட்டு உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா இப்பயே பழகி வச்சுக்கிறது நல்லது இல்ல, அதனால தான். அதுவும் சரிதான். சரி பேசுங்க. டாபிக் கம்மிடுங்க.
சார் சார் வாங்க வணக்கம். சார் இவ என் பேத்தி ஃபெயில் ஆச்சுன்னு ஊர்ல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க சார். தாத்தா ஃபெயில் ஆயிட்டுன்னு சொல்ல தாத்தா. அப்ப பாஸ் ஆயிட்டுன்னு சொன்னா இங்க சேர்க்க மாட்டாங்க ஒண்ணு. அவர் காதுல போய் ஃபெயில் ஆயிட்டுன்னு சொல்லு. என்னம்மா உன் பேரு? நான் ஒரு குழு சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? சொல்லு. உயரமா இருக்கும், தலை விரிச்சு போட்டுன்னு இருக்கும், குண்டு குண்டா காய் காய்க்கும். ஏய் உன் பேரை கேட்டாக்கா நான் சொல்றேன். டேய் இருடா, அதான் விடுகதை சொல்லிக்குதுல, தெரிஞ்சா சொல்லு. யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். எடுத்து மேல விடுவேன். நம்ம கௌரவம் என்ன வருது? ஆயா கருடை வைக்கிறவங்க கூட முத்தம் குத்துது, அப்ப எங்க போச்சு உங்க கௌரவம்? ஆயா தொடப்ப வைக்கிறவங்க கூட 4 நாள் இருந்து வந்துச்சு, அப்ப எங்க போச்சு உங்க கௌரவம்? அதெல்லாம் பஞ்சுங்க ஆயா. இதுக்கு மேலேயும் பண்ணிக்குது. எங்க தாத்தா நைட்ல தூங்கிட்டு பிறகு பக்கத்து வீட்டுல போய் பாத்துக்கோம். இதுவே இவருக்கு 1.5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுது. டேய் மாவு கட்டு பயங்கரமான குடும்பம் ஆகுதாடா. நீ கம்னரு, அது பேர் நான் வாக்குன்னு நான் யோசிச்சு நிக்கிறேன். அது முத்தம் கொடுக்கும்ல. ஐயோ அது மறந்துட்ட பாரு. ஹைட்டா இருக்கும், தலை விரிச்சு போட்டிருக்கும், குண்டு குண்டா தொங்கும். ஹைட்டா இருக்கா, தலை விரிச்சு போட்டு இருக்கா, குண்டு குண்டா தொங்கும். தென்னை மரம். நான் சொல்றேன் நான் சொல்றேன் கம்னரா. நீ ஒன்னே சொல்ல தேவல சார், நானும் சொல்லிடுறேன். தென்னை மரம். ஐ கரெக்டான ஆன்சரு. தென்னை மரம் தான் கரெக்டான ஆன்சரா? பேரு வச்சுக்கிறாங்க தென்னை மரம் நுங்க மரம். ஐ எனக்கு ஒரு முத்தம் கிடைக்க போகுது. ஏய் நான் வந்த பிறகு நீ சொல்லிட்ட, சட்டப்படி குற்றம். சார் அதெல்லாம் இல்ல, நான் யோசிச்சு சொன்னேன். புழுவுறா நீங்க வந்த பிறகு தான் சொன்னா. பாரு அவனே சொல்லிட்டான், முத்தம் எனக்கு கொடுமா. சார் என்ன சார் பேசுறீங்க? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் முத்தம் கேக்குறீங்க, அறிவு இல்ல உங்களுக்கு? ஏய் கம்னரா, முதல்ல நான் ஒரு பையன், அப்புறம் தான் சாரு. சாம்பார் ஆப்பு. என்னடா மாவு கட்டு கலாய்கிறியா? உன்னை பாத்துக்கிறேன்டா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முத்தம் யாருக்கு கொடுக்கணும் நீங்களே நாயத்தை சொல்லுங்க. சாருக்கு உனக்கு சண்டை ஆயிடுச்சு. இந்த போட்டியில இருந்து நீங்க 2 பேரும் விலகிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நடா சொல்லுத்த. இப்போ நான் யாருக்கு முத்தம் கொடுக்கணும் சொல்லுங்க. நம்ம குடும்பம் மானமே போகுடி. ஓ கம்முன்னு போயா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வ வந்த போதிலே. சொட்டத்தால தான் இருக்காது, அந்த பொண்ணு உனக்கு முத்தம் கொடுக்காது. ஐயோ ஒண்ணும் புரியல, என்னதான் நடக்கும் தெரியல. நான் வாத்தியாரா, நான் ஸ்டூடெண்ட், நான் சொட்டத்தை வேண்டா, நான் அதிக முடியா, நான் கோவக்காரன், நான் பாசக்காரன், நான் வெள்ளை சட்டை, நான் கோடு போட்ட சட்டை. என் பார்வையே அந்த பொண்ணை மயக்குவேன். என் பார்வையில உன்னை எரிச்சிடுவேன். மோதிக்கலான்றியா, மோதி பார்க்கலாம்ன்றியா? நான் ரெடி. நானும் ரெடி. ஐயோ அடிச்சுக்காதீங்க.